வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு களை கட்டியது. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அதிகாலையிலேயே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட உற்சவர் நம்பெருமான் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதும் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்களின் முழக்கத்திற்கு மத்தியில் பிரவேசித்தார். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வைணவர்களின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் திகழ்கிறது. இங்கு வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அதிகாலை 4:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அப்போது கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் விண்ணதிர முழக்கம் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு தலைமையில் மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடையை திறந்து யோக நித்திரையில் இருக்கும் ஐயப்பனை தீபம் காட்டி எழுப்புகிறார். தொடர்ந்து மேல்சாந்தி கற்பூர ஆலையில் தீபம் ஏற்றியதும் பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவர். ஜனவரி 14ஆம் தேதி மாலை பந்தள மகாராஜா வழங்கிய திருவாபரணங்கள் அணிந்து அரச கோலத்தில் மிளிரும் ஐயப்பனுக்கு மகர சங்கம பூஜையும் பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனமும் நடைபெறும். வைகை அணையிலிருந்து பெரியார் கால்வாய் பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு 1900 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரியார் பாசன கால்வாயில் நீரோட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் பெரியார் கால்வாய் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கால்வாயில் குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 செல்சியஸ் வரை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று கூறியுள்ளது. நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு உறைபனிக்கான எச்சரிக்கை இன்றும் நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே வெப்பமிகுந்த மாநிலமான ராஜஸ்தானின் பெரும்பாலான பகுதிகளில் தற்போது கடும் குளிர் வாட்டி வதைத்து வருகிறது. சீகர் மாவட்டத்தில் உள்ள ஃபதேபூர் பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 3.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தௌசா, ஆல்வார் போன்ற நகரங்களில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் குறைந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தலைநகர் ஜெய்ப்பூரில் 9.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் அடுத்த சில நாட்களுக்கு இதேபோன்ற கடும் குளிரும் பனிமூட்டமும் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு சில வேண்டுகோள்களை விடுத்துள்ளன. கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் மட்டும் 128 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு முன் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்தின் இணையதளம் அல்லது செயலி மூலம் தங்கள் விமானத்தின் நிலையை சரிபார்த்துக் கொள்ளுமாறு பயணிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளன. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திமுக மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு திருப்பூர் மாவட்டம் காரணாம்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வருகை தந்த திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்டாலின் வந்த வாகனத்துக்கு முன்னால் இருசக்கர வாகனங்களில் திமுக மகளிரணி நிர்வாகிகள் வரிசையாக அணிவகுத்து சென்றனர். நிகழ்ச்சி நடைபெற்ற மைதானத்திற்குள் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது வாகனத்தில் நின்றவாறு கை அசைத்தபடி சென்றார். மீண்டும் அமையவுள்ள திமுக ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாக இருக்கும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் பேசிய அவர், பெண்கள் சக்தியால் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது உறுதியாகிவிட்டதாக தெரிவித்தார். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையப் போகிறது என்றும் முதல்வர் நம்பிக்கை தெரிவித்தார். பாஜகவினரே வெட்கப்படும் அளவிற்கு 100 நாள் வேலை திட்ட ரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்பெற்ற 88 விழுக்காட்டினர் பெண்கள் என அவர் தெரிவித்தார். மத்திய அரசு நடவடிக்கையால் கிராமப்புற பொருளாதாரமும் பணப்புழக்கமும் அடிவாங்கி போகிறது எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்.
மொழியுரிமை மாநில உரிமை என்றால் காஷ்மீரில் உள்ளவர்களுக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தான் நினைவிற்கு வருவார் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி செய்தியாளர்களிடம் எழுப்பிய கேள்வியை சுட்டிக்காட்டி இவ்வாறு தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பாசிச சக்திகள் அத்துமீறி நுழைய நினைத்தால் அவர்களை எப்படி அடிப்பது என்று முதலமைச்சருக்கு தெரியும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டில் பேசிய அவர், பாசிஸ்டுகள் பழைய அடிமைகள் புதிய அடிமைகளை சேர்த்துக் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என கூறினார். பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று போராடி நீதியை பெற்றுத் தருபவராக முதல்வர் ஸ்டாலின் இருப்பதாக திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி கூறினார். திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டில் அவர் பேசும்போது, அதிமுக ஆட்சிக் காலத்தில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் சம்பவம், பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பாலியல் சம்பவம் ஆகியவற்றை அரசுகள் மோசமான கையாண்டதாக குற்றஞ்சாட்டினார். திமுக கூட்டணியில் பலவீனம் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி வேறு ஒருவருடன் பேசி வருவதாக செய்திகள் வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் திருமாவளவன் கூறுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை 125 நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருத்தணியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் 100 நாள் வேலை திட்டம் ரத்தாகும் என அவதூறு செய்தியை முதல்வர் ஸ்டாலின் பரப்புவதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் திமுக ஆட்சியில் பாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை எனவும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திருத்தணி ரயில் நிலையத்தில் வடமாநில தொழிலாளர் ஒருவரை கஞ்சா போதையில் இருந்த 4 சிறார்கள் கொடூரமாக வெட்டிய வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகிய நிலையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருத்தணி ரயில் நிலையத்தில் வடமாநில தொழிலாளர் ஒருவரை கஞ்சா போதையில் இருந்த 4 சிறார் அரிவாளால் வெட்டி ரீல்ஸ் எடுத்த சம்பவத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டித்துள்ளார். பள்ளி செல்ல வேண்டிய சிறுவர்கள் போதைக்கு அடிமையாகி இத்தகைய கொடூர செயல்களில் ஈடுபடுவது மாநிலத்தின் பாதுகாப்பற்ற சூழலை காட்டுவதாகவும், போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பிற மாநில நபர்கள் பாதுகாப்பாகவும் இணக்கமாகவும் வாழ்வதற்கு தகுந்த சூழல் நிலவுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருத்தணியில் ஒடிஷாவை சேர்ந்த நபர் தாக்கப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 இளஞ்சிறார்கள் மீது சட்டப்படி உடனடியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இந்த சம்பவம் பிற மாநில நபர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் சமீபத்தில் ஏதும் நடைபெறவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் களத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், களத்தில் இல்லாதவர்களை பற்றி தாங்கள் கவலைப்படுவதில்லை என்று தாவேகா தலைவர் விஜய் பேசியதற்கு பதிலளித்தார். தேர்தல் பரப்புரைக்கு நயன்தாரா, வடிவேலு வந்தாலும் கூட கூட்டம் கூடத்தான் செய்யும் என்றும், விஜய் நடிகர் என்பதால் கூடுதலாக ரசிகர்கள் வந்திருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். கரூர் கூட்ட நெரிசல் துயரம் தொடர்பான வழக்கில் தாவேக நிர்வாகிகள் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். இவ்வழக்கு தொடர்பாக 41 நபர்கள் உயிரிழந்த இடத்தை சிபிஐ அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக ஆதாரங்களை சேகரித்தனர். கரூர் துயரம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜயை விசாரணைக்கு அழைக்க திட்டமிடப்பட்டு வருவதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோரை டெல்லியில் உள்ள தங்கள் தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதேபோல் விஜயை டெல்லிக்கு அழைத்து விசாரிக்க திட்டமிடப்பட்டு வருவதாக அவ்வட்டாரங்கள் கூறியுள்ளன. இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட விசாரணைகள் ஜனவரியில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேக கூட்டணியில் இணைவது குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசுவது தங்களுக்கு கவனத்திற்கு வரவில்லை என அக்கட்சியின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேக தலைவர் விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும்தான் கூட்டணியில் இணைய முடியும் என்றார். RSS என்ன நினைக்கிறதோ அதை சீமான் செய்ய நினைக்கிறார் என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார்.
மதுரை பெருங்குடி அம்பேத்கர் சிலை முன்பு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களுடன் விசிக தலைவர் திருமாவளவன் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடி அவர்களோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், சீமான் பேசுகிற அரசியலில் பெரியார் வெறுப்பு ஆழமாக இருப்பதாக குறிப்பிட்டார். சீமான் பெரியார் அரசியலை எதிர்ப்பது என்பது அம்பேத்கர் மார்க்ஸ் அரசியலை எதிர்ப்பதற்கு சமம் என்றும் திருமாவளவன் கூறினார். கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலினை விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். திமுகவின் மேற்கு மண்டல மகளிரணி மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை வந்துள்ளார். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட பாசன விவசாயிகள் சங்க நிர்வாக திட்டக்குழு தலைவர் பரமசிவம் உள்ளிட்டோர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்காலை தூர்வார 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததற்காக நன்றி தெரிவித்தனர். வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவியவர்களை காங்கிரஸ் கட்சி தனது வாக்கு வங்கியாக கருதுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். அசாம் மாநிலம் பொர்துவா பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, சட்டவிரோத குடியேறிகள் அசாம் மக்களின் கலாச்சாரம், நிலம், அடையாள ரீதியாக அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறினார். அசாம் உட்பட நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சட்டவிரோத குடியேறிகள் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் திரிபுராவைச் சேர்ந்த மாணவர்கள் இனவெறி தாக்குதலுக்கு உள்ளானது குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி மாலை மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் திரிபுராவைச் சேர்ந்த மாணவர்களான அஞ்சல் சக்மா மற்றும் மைக்கேல் ஆகிய இருவரையும் வழிமறித்து சீனர்கள், நேபாளிகள் என்று இனவெறி வகை சொற்களை பிரயோகித்து தாக்குதல் நடத்தினர். இதில் படுகாயமடைந்த சங்மா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உன்னாவ் பாலியல் வழக்கில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் செங்காருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய பிணையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. இவ்விவகாரத்தில் சிபிஐ தொடுத்த மனு மீது பதில் கோரி குல்தீப் செங்கருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவில் 2017ஆம் ஆண்டு 17 வயது சிறுமியை அப்போது எம்எல்ஏவாக இருந்த குல்தீப் செங்கர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்திய ராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதற்கான அனுமதியை பாதுகாப்பு அமைச்சகம் வழங்கியுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் 79,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுத கொள்முதல் முன்மொழிவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் தமிழக அரசுக்கு அதிகாரமளிக்கும் மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியுள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரமளிக்கும் மசோதா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் மற்றும் தமிழர் மீது பிரதமர் கொண்டுள்ள பாசத்தின் காரணமாகத்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் தமிழகம், புதுச்சேரிக்கு மிக அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குமரகுரு பள்ளம் பகுதியில் 216 குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பிறகு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மதுரை மேலூர் பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் அள்ளி இயற்கை வளங்களை சூறையாடும் நபர்கள் மீது நடவடிக்கை கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் அதிகாரிகள் பதிலளிக்க உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த சேவுகன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அழகர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கண்மாய்களில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். காஷ்மீரில் வெண்பனி போர்த்திய மலைச்சகரங்களை காண ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு காஷ்மீரின் சுற்றுலா கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் புத்தாண்டு விடுமுறையொட்டி காஷ்மீரில் கொண்டாடும் எண்ணத்தோடு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் காஷ்மீருக்கு வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. வங்கதேச முன்னாள் பிரதமரும் தேசியவாத கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 80. வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவரான கலிதா ஜியா 1991 முதல் 96ஆம் ஆண்டு வரையும், அதன் பின்னர் 2001 முதல் 2006ஆம் ஆண்டு வரையும் பிரதமராக பதவி வகித்துள்ளார். வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்ற கலிதா ஜியா இதயம், நுரையீரல் சார்ந்த பாதிப்புகளுக்காக கடந்த சில வாரங்களாக சிகிச்சை பெற்று வந்தார். டாக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வென்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை பெற்று வந்த கலிதா ஜியா காலமானார்.
வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தேர்தலில் போட்டியிட உள்ளார். 17 ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த 25ஆம் தேதி நாடு திரும்பிய தாரிக் ரஹ்மான் தமக்கு வாக்குரிமை அளிக்கும்படி 27ஆம் தேதி விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில் வரவிருக்கும் 13வது தேசிய நாடாளுமன்ற தேர்தலில் தாஹா 17, போக்ரா 6 ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவிலும் அவர் கையெழுத்திட்டார். ஆரவல்லி மலைத்தொடர் வரையறை குறித்த தனது தீர்ப்பை நிறுத்தி வைத்த உச்சநீதிமன்றம் அது குறித்து ஆராய நிபுணர் குழுவையும் அமைத்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். ஆரவல்லி மலைத்தொடர் குறித்த வரையறையை மத்திய அரசு மாற்றி அமைத்திருந்த நிலையில் இதை ஏற்பதாக உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் 20ஆம் தேதி கூறியிருந்தது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து கவலை தரும் அம்சங்கள் முந்தைய தீர்ப்பில் இருந்ததாகவும் அதை நிறுத்தி வைப்பது வரவேற்கத்தக்க முடிவு என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இதில் உள்ள பிரச்சினைகளை நிபுணர் குழு ஆராயும் என்று நீதிபதிகள் கூறியுள்ளதாகவும் இதற்கு அரசு அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ஆரவல்லி மலைத்தொடர் குறித்த மறு வரையறையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதை காங்கிரஸ் கட்சி வரவேற்றுள்ளது. சுரங்க தொழில் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக 100 மீட்டருக்கும் குறைவான மலைப்பகுதிகளை பட்டியலிலிருந்து நீக்க முயன்ற மோடி அரசின் சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். அமெரிக்காவின் மத்திய மேற்கு மற்றும் வடகிழக்கு மாகாணங்களில் நிலவும் கடும் பனிப்புயல் காரணமாக சுமார் 4 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மிச்சிகன், மினசோட்டா உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய பனிப்பொழிவால் பனிப்புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாடு முழுவதும் சுமார் 400 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவான் அருகே சீனா மீண்டும் போர் ஒத்திகையை தொடங்கியுள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. போர் விமானங்கள், ஏவுகணைகள், போர்க்கப்பல்கள் ஒத்திகையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சீன அரசின் செய்தி நிறுவனமான சின்ஹுவா தெரிவித்திருக்கிறது. சுயாட்சி பகுதியாக உள்ள தைவானை தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என சீனா தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் தைவான் சூழல் காரணமாக சீனாவை அமெரிக்காவுடன் இணைந்து தாங்கள் தாக்க வேண்டி வரலாம் என ஜப்பான் பிரதமர் தெரிவித்த கருத்து சீனாவை கொந்தளிக்க வைத்தது. மேலும் தைவானுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பதும் சீனாவின் கோபத்தை அதிகரித்துள்ளது. சீனா தங்களை தாக்கினால் அஞ்சப் போவதில்லை என்றும் தக்க பதிலடி கொடுப்போம் எனவும் தைவான் மக்கள் கூறியுள்ளனர். போர் நடந்தால் அதை எதிர்கொள்வது எப்படி என்ற ஒத்திகையும் தைவானில் நடைபெற்றது. சீனாவின் போர் ஒத்திகையால் தைவானில் விமான சேவை பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சீனா முன் எப்போதும் இல்லாத வகையில் போர் ஒத்திகையில் ஈடுபட்டிருப்பதால் தைவானின் வான்வழி பாதைகள் பாதிக்கப்பட்டு விமானங்கள் ரத்து செய்யப்படும் அல்லது திசை திருப்பப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சர்வதேச பயணிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு பயணிகள் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலை உருவாகியுள்ளது. ரஷ்யாவில் கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் 3 மாத போராட்டத்துக்கு பிறகு சென்னை திரும்பினார். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் கடந்த செப்டம்பர் மாதம் நண்பர்களோடு ரஷ்யாவுக்கு சென்றபோது விமான நிலையத்தில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சுமார் 3 மாதங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த அவர் போதிய உணவின்றி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு சென்னை திரும்பியுள்ளார். அவரை மனைவி மற்றும் பெற்றோர் கண்ணீர் மல்க வரவேற்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகதீஸ்வரன் தற்போது ரஷ்யாவில் போர்ச்சூழல் நிலவுவதால் யாரும் படிப்புக்காகவோ அல்லது பணிக்காகவோ அங்கு செல்ல வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார். குறிப்பாக ரஷ்யா நாட்டுக்கு போகிறவங்க தயவு செஞ்சு அந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை தெரியாமல் தயவு செஞ்சு யாருமே போக வேண்டாம். அண்ட் இங்கே இருக்கிற ஏஜென்சிக்குமே நான் சொல்ல விரும்புகிறேன், அவங்களுடைய காசு லாபத்துக்காக நிறைய அப்பாவி மக்களை, நிறைய இந்த நாலேஜே இல்லாத ஆளுங்கள்லாம் வந்து அவங்க கொண்டு போய் விட்டுட்டு அவங்கள அந்த ஆர்மியில் கொண்டு போய் விடுறது. நிறைய இப்போ ஒரு 20-26 பேர்கிட்ட வந்து தமிழர்களும் இந்தியர்களும் வந்து இறந்தாங்க சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது. தப்பான விஷயம் செய்வேன்னா எனக்கு ரஷ்யாவுக்கு இந்த ஒரு வாரம் நடக்கிற சமயத்தில் யாரும் போக வேணாம், படிக்கவும் போக வேணான்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார்.
காற்று மாசு குறித்து நடத்தப்பட்ட மக்கள் நாடாளுமன்றத்தில் பல்வேறு தரப்பினர் தெரிவித்த ஆலோசனைகளை அறிக்கையாக அரசிடம் தாக்கல் செய்ய உள்ளதாக டெல்லி மாநில காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. டெல்லி மாநில காங்கிரசின் சார்பில் திங்களன்று காற்று மாசு குறித்து மக்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், மருத்துவர்கள், மாணவர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள், குடியிருப்போர் சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். டெல்லியில் தூய்மையான காற்றை பராமரிக்கவும் சுகாதாரத்தை பேணவும் முக்கியமான ஆலோசனைகளை அவர்கள் காங்கிரஸ் கட்சியிடம் அளித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர் தேவேந்தர் யாதவ், காற்று மாசு தொடர்பாக விவாதித்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த டெல்லி பாஜக அரசு மறுப்பதாக தெரிவித்தார். தற்போதைய ஆலோசனையில் பெறப்பட்ட கருத்துக்கள் அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் திடீரென்று ஒரு கிராமமே ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்ள படையெடுத்த விசித்திரமான சம்பவம் அரங்கேறியுள்ளது. பதாவூன் மாவட்டத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கு நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு எருமை பாலில் செய்யப்பட்ட ராய்தா உணவோடு பரிமாறப்பட்டது. அப்போது உணவை ருசித்து சாப்பிட்டவர்களுக்கு அடுத்த சில நாட்களில் அதிர்ச்சி காத்திருந்தது. ராய்தா செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பால் கறந்த எருமை சில நாட்களுக்கு முன்பு வெறிநாயால் கடிபட்டது தெரியவந்தது. அது மட்டுமின்றி அதன் தொடர்ச்சியாக அந்த எருமையும் உயிரிழந்தது கிராம மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. இதனால் தங்களுக்கும் ரேபிஸ் பரவியிருக்கலாம் என்கிற பயத்தில் கூட்டம் கூட்டமாக கிராம மக்கள் மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். ஆனால் எருமைப்பால் மூலம் மனிதர்களுக்கு ரேபிஸ் நோய் பரவ வாய்ப்பில்லை என்று கூறிய மருத்துவர்கள் பாலை காய்ச்சி பயன்படுத்தும் போது வைரஸ் அழிந்துவிடும் என கூறி மக்களின் அச்சத்தை போக்கினர். அரேபிய வளைகுடா நாடுகளின் அதீத வெப்பம், ஈரப்பதம் குறித்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வு காலநிலை குறித்த பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த நூற்றாண்டு இறுதியில் வளைகுடா நாடுகளில் கோடை காலங்களில் மனிதர்கள் வசிக்க முடியாத நிலை ஏற்படலாம் என்று இந்த ஆய்வு எச்சரிக்கிறது. குறிப்பாக வெப்பநிலையுடன் ஈரப்பதமும் சேர்த்து கணக்கிடப்படும் அளவு 35 டிகிரி செல்சியஸை தாண்டினால் மனித உடலால் வியர்வை மூலம் வெப்பத்தை தணிக்க முடியாது. இது உயிருக்கு ஆபத்தான வெப்ப தாக்கத்தை உண்டாக்கும். அரேபிய வளைகுடா கடல் நீரின் வெப்பநிலை உலக சராசரியை விட 3 மடங்கு வேகமாக அதிகரித்து வருவது கூடுதல் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆபத்தை உணர்ந்துள்ள ஐக்கிய அமீரக அரசு பசுமை எரிசக்தி திட்டங்கள், குளிர்ச்சியான கட்டடக்கலை முறைகளை உருவாக்குவதில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. கோவை பாஜக மாநாட்டில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மேடையில் வள்ளிக்கும்மி நடனமாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினர். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் மலுமிச்சம்பட்டியில் நடத்தப்பட்ட பாஜக தெற்கு மாவட்ட மாநாட்டில் சுமார் 1000 கலைஞர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட வள்ளிக்கும்மி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பாடப்பட்ட பாடலின் தாளத்துக்கு ஏற்ப மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உட்பட அனைவரும் நடனமாடினர். இதன் பின்னர் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், நானும் அண்ணாமலையும் இனி இணைந்து ஆடும் ஆட்டம் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நினைத்ததை நடத்தி காட்டுவதற்காக இருக்கும் என்றார். அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆட போகிறோம். அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது. இலவச மடிக்கணினி திட்டத்தில் ITI படிக்கும் மாணவர்களையும் சேர்க்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. வரும் 5ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைக்கிறார். இதில் பாலிடெக்னிக், கலை அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர்களோடு ITI மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினி வழங்க அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் ITI படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர்கள் குறித்த விவரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் வெண்பனி போர்த்திய மலை சிகரங்களை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். புத்தாண்டு விடுமுறையை காஷ்மீரில் கொண்டாடும் எண்ணத்தோடு ஏராளமான சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் அடர்த்தியான பனிப்பொழிவு நிலவியது. குறிப்பாக குல்மார்க்கில் முதலாவது பனிப்பொழிவு தொடங்கியுள்ளதை அடுத்து அந்த பகுதியில் சாலைகள், பள்ளத்தாக்குகள் வெண்பனி போர்த்தியது போல காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளை அது ஈர்த்து வருகிறது.
காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நிலவும் பலத்த பனிப்பொழிவு கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருந்த சுற்றுலாத்துறையை மீண்டும் புத்துயிர் பெறச் செய்துள்ளது. குறிப்பாக குல்மார்க் மலை வாசஸ்தலத்தில் உள்ள ஹோட்டல்கள் அனைத்தும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக முழுமையாக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. தென்னிந்திய மாநிலங்கள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மட்டுமின்றி மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காஷ்மீருக்கு வர தொடங்கியுள்ளனர். கடந்த வாரம் நிலவிய பனிப்பொழிவை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வருகை 20 விழுக்காட்டிலிருந்து 45 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இது காஷ்மீரில் சுற்றுலா சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டிருப்போரிடம் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவின் பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றான கொல்கத்தாவின் டிராம் போக்குவரத்து தனது 150 ஆண்டுகால பயணத்தை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறது. இச்சூழலில் அதற்கு ஆதரவாக போராட்டங்கள் வெடித்துள்ளன. 1873இல் குதிரைகளால் இழுக்கப்பட்டு தொடங்கப்பட்ட இந்த டிராம் சேவை 1902இல் மின்மயமாக்கப்பட்டது. ஆசியாவிலேயே மிக பழமையானதாகவும் இந்தியாவில் இன்றும் இயங்கும் ஒரே டிராம் சேவையாகவும் இது திகழ்கிறது. போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி இந்த சேவையை முழுமையாக நிறுத்த மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு பதிலாக ஒரு சிறிய பாதையில் மட்டும் பாரம்பரிய சின்னமாக இதை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 1970களில் 52 வழித்தடங்களில் 340 டிராம்கள் இயங்கிய நிலையில் தற்போது வெறும் 2 வழித்தடங்களில் 8 டிராம்கள் மட்டுமே இயங்கி வருவது வருத்தமளிப்பதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். மின்சார பேருந்துகளை விட டிராம் மலிவானது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்று கூறும் சமூக ஆர்வலர்கள் வெளிநாடுகளில் டிராம் சேவைகள் மீண்டும் கொண்டுவரப்படும் நிலையில் கொல்கத்தாவில் இதனை நிறுத்துவது தவறு என வாதிடுகின்றனர். தற்போது இந்த விவகாரம் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு சென்றுள்ளது. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சீனாவில் பாரம்பரிய நாட்டுப்புற கலைஞர்கள் சிங்கம் டிராகன் உடையில் உற்சாகத்தோடு நடனமாடினர். சீனாவின் தென்மேற்கில் உள்ள கியூஜூஹோ மாகாணத்தின் ஜின்யூ நகரில் தொடர்ச்சியாக நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்கும் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. யுக்யூன்ஜி பகுதியில் பாரம்பரிய நடன கலைஞர்களோடு கூடிய ஊர்வலம் நடைபெற்றது. இதில் சிங்கம் டிராகன் உடையணிந்த நடன கலைஞர்கள் உற்சாகமாக நடனமாடி சென்றனர். தென்கிழக்கு அரபிக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு கடலோர ஆந்திராவை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. மேலும் வரும் 4ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் 6வது ஆண்டாக நடத்தப்பட்ட மார்கழியில் மக்கள் இசை திருவிழா கோலாகலமாக நிறைவடைந்தது. நலிவுற்ற கலைஞர்களுக்கு உதவவும் வாய்ப்பற்ற திறமையாளர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கவும் ஆண்டுதோறும் இந்த விழா நடத்தப்படுகிறது. 3 நாட்கள் நடைபெற்ற விழாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த கலைஞர்கள் தங்களின் தனித்துவமான இசை திறமையை வெளிப்படுத்தினர். தெலுங்கானா மாநில சட்டமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த எதிர்க்கட்சித் தலைவர் கே. சந்திரசேகர் ராவை அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவரது இருக்கைக்கு சென்று கைகுலுக்கினார். முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக ஓய்வாக இருந்தார். நீண்ட நாட்களாக அரசியலில் தீவிரமாக செயல்படாத அவர் சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்தார். அவரது உடல்நிலை குறித்து முதல்வர் ரேவந்த் ரெட்டி கேட்டறிந்தார். அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் கண்ணியம் முக்கியம் என்பதை இந்த நிகழ்வு பறைசாற்றுவதாக சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டுகின்றனர். இந்திய அரசை புண்படுத்தியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக வெளிநாடு தப்பிச் சென்றுள்ள பிரபல தொழிலதிபர் லலித் மோடி கூறியுள்ளார். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் 70வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்ற லலித் மோடி வெளியிட்ட வீடியோவில் தாமும் விஜய் மல்லையாவும் இந்தியாவிலிருந்து தப்பி வந்த மிகப்பெரிய தொழிலதிபர்கள் என்று கூறியிருந்தார். மீண்டும் ஒருமுறை இந்திய இணையத்தை அதிர வைக்கப் போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். லலித் மோடியின் இந்த கருத்து இந்தியாவை அவமதிப்பதாக சர்ச்சைகள் எழுந்தன. இதனையடுத்து எக்ஸ் தளத்தில் விளக்கமளித்துள்ள லலித் மோடி தாம் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கும் இந்திய அரசை புண்படுத்தியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக கூறியுள்ளார். தனது அறிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றும் உள்நோக்கத்தோடு எந்த கருத்தையும் கூறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் ஒருமுறை தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக லலித் மோடி கூறியுள்ளார். வங்கதேசத்தில் மாணவர்கள் கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது.
தேசிய குடிமக்கள் கட்சி என்ற பெயரில் மாணவர்கள் ஆரம்பித்த கட்சி ஜமாத்தி இஸ்லாமி கட்சியோடு கூட்டு வைத்துள்ளது. இதற்கு தேசிய குடிமக்கள் கட்சி தலைவர்கள் பலர் உடன்படாத நிலையில் மற்றொரு முக்கிய கட்சியான BNP என அழைக்கப்படும் வங்கதேச தேசிய கட்சியில் இணைய திட்டமிட்டுள்ளனர். மேலும் பலர் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட தயாராகி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் மாணவர்கள் எழுச்சி போராட்டத்தால் ஷேக் ஹசீனா அரசு கவிழ்ந்த நிலையில் அவர்கள் ஆரம்பித்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. தேர்தலுக்கு இன்னும் 1.5 மாதங்களே இருக்கும் நிலையில் மாணவர்கள் கட்சி பிளவுபடுவது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இரவில் சரியான தூக்கம் இல்லாதவர்களுக்கும் ஸ்லீப் ஆப்னியா எனப்படும் உறக்க நேர மூச்சின்மை பிரச்சினை உள்ளவர்களுக்கும் மனநல பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக புதிய மருத்துவ ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது. கனடாவில் 45 வயது முதல் 85 வயதுக்குட்பட்ட சுமார் 30,000 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் உறக்க நேர மூச்சின்மை பிரச்சினை உள்ளவர்களுக்கு மனநல பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பு 40 விழுக்காடு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தூக்கமின்மையின் போது தொண்டை தசைகள் தளர்வடைந்து சுவாச பாதையை அடைப்பதால் உடலில் ஆக்ஸிஜன் அளவு குறையும் நிலை ஏற்படுவதற்கு உறக்க நேர மூச்சின்மை என்று பெயர். இதனால் ஆழ்ந்த உறக்கம் பாதிக்கப்பட்டு பகல் நேரங்களில் அதிக சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படுகிறது. பெண்கள், குறைந்த வருமானம் கொண்டவர்கள், ஏற்கனவே உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த பாதிப்பு அதிகம் ஏற்படுவதாக ஜாமா மருத்துவ இதழில் வெளியான ஆய்வு தெரிவிக்கிறது. இதனால் பதற்றம் மற்றும் மனநிலை மாற்றங்கள் மட்டுமல்லாமல் பிற்காலத்தில் மூப்பு மறதி நோய் போன்ற தீவிர பாதிப்புகளும் ஏற்படக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே தூக்க குறைபாடு உள்ள முதியவர்களுக்கு முறையான மனநல பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் என்று இந்த ஆய்வு பரிந்துரைக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற யார் முயற்சி செய்தாலும் அனுமதிக்க முடியாது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்பான கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். காங்கிரஸ் பேரியக்கம் தெளிவாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியோட கூட்டணி பலமாக இருக்கிறது. எஃகு கோட்டை போல் இருக்கிறது. இதை யாரும் பிரிக்க முடியாது. அப்படின்னா என்ன கனவு? பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற அனுமதிக்கும் சில சக்திகள் மறைமுகமாக வேலை செய்கின்றன. அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அது எங்க கட்சியில் இருந்தாலும் சரி, வேற கட்சியில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பாஜகவை கால் பதிக்க நேரடியாகவோ மறைமுகமாகவே முயற்சி செய்பவர்கள் அல்லது உளவு வேலை பார்ப்பவர்கள், இது யாராக இருந்தாலும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய திட்டமான அறிவிப்பு. பாமக பொதுக்குழுவில் பேசிய அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மகன் அன்புமணியின் செயல்பாடுகளை விவரித்து தொண்டர்கள் முன்னிலையில் கண்ணீர் சிந்தி அழுதார். அப்போது கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் கதறிய நிலையில் அருகில் இருந்த மகள் ஸ்ரீகாந்தி ராமதாஸை தேற்றினார். இந்த கனவுல எங்க அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏம்பாளர்னு கேட்டேன். ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. திமுக கைக்கூலி என தங்களை விமர்சிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் RSSன் அடிமைகள் என்று பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி மிக காட்டமாக விமர்சித்துள்ளார். சேலம் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர்,
பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்னிலையிலேயே அன்புமணி தரப்பை RSS அடிமைகள் என்று கடுமையாக சாடினார். ஐயாவுக்கு உரிமையான ஐயா வளர்த்தெடுத்த பாமக என்ற மாபெரும் இயக்கத்தை ரெண்டாக்கி களவாடிக்கிட்டு போன நீங்க யாரோட உரிமையை மீட்க போறீங்க? அரும்பாடுபட்டு ஐயா வர்த்த கலட்சியை மீட்க நீதிமன்றம் ஏறி உரிமை போராட்டம் நடத்துற நிலைமையில அவர் நிறுத்திருக்கிற நீங்க மக்களோட உரிமையை மீட்க போறேன்னு சொல்றது நல்ல கேலி குத்து. ஆவுன்னா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும் திமுக கைகூலி திமுக அடிமையினே மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். பேசுவார் பேசட்டும், ஏசுவார் ஏசட்டும், நம்மோடு ஐயா இருக்கிறார், அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். பாமக மூத்த தலைவர் G.K. மணியின் பின்னால் திமுக இருப்பதாக அன்புமணி தரப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு குறித்து விமர்சித்துள்ளார். திமுக சொல்வதை G.K. மணி செய்வதாக பாலு சந்தேகம் தெரிவித்துள்ளார். இதுவரையில் விவரம் தெரிஞ்சவர் விவரம் தெரியாம போயிட்டாரா, அல்லது நாங்க வெளியில வந்ததுனால அவருக்கு விவரம் தெரியாம போயிடுச்சா, அல்லது விவரம் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா திமுக என்கிட்ட இப்படிதான் சொல்லியிருக்கு, அவங்க சொல்றதை நாங்க செய்யறோம், அதை செய்யணுங்கிறதா என்னுடைய வேலை அப்படின்னு செய்யறாரான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நடந்த செயற்குழு மாதிரி பொதுக்குழு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு கேலி கூத்து நடந்ததே கிடையாது.